வெல்கம் டு ஏலியன் மாமா வைப்ஸ். வணக்கம். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ரீல்ஸ் ரியாக்ஷன். இப்ப பாரு எங்க அடிக்கிறேன் பாரு. இன்னைக்கு சரியான வெறியில இருக்கிற ஓட வெட்டுதா தம்பி வணக்கம் தம்பி. நம்ம பைக்கு ஒரு 100 ரூபா கொடுத்து டோக்கன் வாங்கிக்க. நாய்ங்க எல்லா மரத்தையும் விட்டுக்கிறானடா. இந்த ஒரு மரம் தான் இது. என்ன வெயில்டா. சீ, நான் சாப்பிட்டு வர 3 நாள் ஆகுது. வயசு வேற ஆச்சு. முன்ன மாதிரி ஓடி ஆடி வேட்டையாட முடியல. பேசாம நம்ம வெஜிடேரியனா மாறிடுவோமா? இந்த மானுங்களா நம்மளோட ஸ்பீடா ஓட்டுங்க. அந்த வா ஏதாவது ஒரு மான் கறி ஏதாவது A few moments later. இப்படிப்பா சாப்பிட்டு ஒரு நாள் ஆகுது. என்னடா இது? என்னடா தீப்படுது? ஆண்டவரி கேட்டுச்சா இல்ல நம்ம ஆவதால் ரசத்தை தடிக்க கூட்டுலானா? கிட்ட விமோன்னு பார்ப்போம். சூரியாம்சம் படத்துல வர மாதிரி கடைசியில பாயசத்து ரசம் நன்று கொடுப்பானுங்க. அது மாதிரி இதுல பண்றானுங்களோ. சாப்பிட்டு சாப்பிடுதா இல்ல பசிட்டே சாப்பிடுதா? என்ன பொழப்பு நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. திருப்பூர் மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் தமிழர்கள் கண்டறியப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. அவர்களை அகற்றும் பணியில் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட வழக்கர்கள். இந்த வழியா எவனாவது போவானா? அதெல்லாம் ஜம்மனு விளக்கு வச்சு போயிட்டு போ. ஐயா நாதாயா அப்படியே வாங்க. அட என்ன கன்றாங்க அது? ஏன் இதுக்குள்ள இருக்க? நாய் துரத்திட்டு வந்து மாட்டிக்கிட்டேன். வெளியில வரவே முடியலண்ணா. இப்ப நீங்க மேடையில பார்க்க போறது பெரிய அதிசயங்க, ஆச்சரியமுங்க. இதோ நிக்கிறானே இந்த பாய். இந்த எப்படா இது? உங்க பவர்ல தான் தெரியுது. அடே பவர்ல எரியலடா. இப்ப போனானே ஜவலி. அவன் செஞ்ச தவறுல எரியுதுடா. என்ன வாடா இங்க. எதுக்கு வாடா இங்க. வழிப்பறினா கேட்கத்தாண்டா செய்வாங்க. வழிப்பறியா? போங்கடா. ஏ தாமே வண்டி பண்ணு. போ சைடு போ. சைடு போ. கிலோ உள்ள போறேன். பிரசாதம் தர மறச்சு குடியா. போ போ. பஞ்சாப் லாரி. வா. ஓரமா போ. வா. ரைட்ல வாயா. டிப்பா. நீ பல்க அள்ளிட வேண்டியதாடா. ஏய் இறங்கு. ஐயோ டேய் வண்டி நிறுத்துடா. நான் ஏறிய தொங்கிக்கிட்டு இருக்கேன். நான் உள்ள வந்துட்டா. உன்னை நான் அப்புறம் பாத்துக்கிறேன். நீ என்னவா பாக்குறது? என் குழந்தை ஊர்வலமே பாத்துக்கிட்டு இருக்கடா. வீடு காத்த பேச்சு ராக்காச்சி சீலக்காரி பெத்தனா மூலக்கர பாண்டி அங்காளம்மா தெங்காளம்மா ஒத்தடா கண்ண திறந்து பாரு. நான் எப்பெல்லாம் வந்து என் பொண்டாட்டி என் பிள்ளையும் பார்க்க போறேனோ அப்பெல்லாம் வந்து அந்த கண்ணங்கிறவன் அந்த சின்ன பொடி பசங்களை ஆளு வச்சு அப்படி செட் பண்ணி வச்சு நான் தாக்கம் மேடம். அவனை எனக்கு அடிக்கிறது பெரிய பிரச்சனை இல்லை மேடம். அவன் நான் அடிச்சானா அவன் செத்துருவான். ஏன்னா வந்து அவனுக்கு இருக்கிறத வந்து நரம்பு 4 நரம்பு 5 நரம்பு தான் ஒட்டிக்கிட்டு இருக்கு. இதுக்கு பயந்துகிட்டே நான் அடிக்காம இருக்கு. ஆனா ரொம்ப ஓவரா அப்படி கிட்ட பார்த்தா அப்படி கல் எடுப்பான், டக்குன்னு இப்படி வச்சு அடிப்பான். டைல்ஸ் உடஞ்ச டைல்ஸ் எடுப்பான், இப்படி வச்சு அடிப்பான் மேடம். ஏகப்பட்ட காயம். இங்க தையல் பாருங்க மேடம். வந்துட்டானா? பதட்டப்படாதீங்க மாமா. அப்பல தலை துண்டா. ஆமா, தலை துண்டா, கழுத்து துண்டா, குடலு துண்டா, ஈரல் துண்டா, சும்மா தனித்தனியா பிரிச்சு வச்சிடுறேன். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. நீயா? நீ எவ்வளவு வச்சிருக்க?
இந்த மாதிரி அன்பீட்டபிள் டீம் ஆகுறோம்டா என்னடா சொல்றீங்க எல்லாம்? ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் நைட்டா என்ன உனக்கு இன்னைக்கு? அதுக்கெல்லாம் நல்ல நாள் பாத்துருப்பாங்களேடா, இன்னைக்கு எப்படி ஃபர்ஸ்ட் நைட் நடக்கும்? அப்ப பிஸியா இருந்தியா? சொல்லி இருக்கேன் ஸ்டார்டிங்லயே பிஸியா இருந்தேன்ட்டு. உண்மையிலேயே சொல்றேன், எனக்கு ஞாபகம் இல்ல. ஆக்சுவலா நான் உங்க எல்லாருமே மிஸ் பண்ணிட்டு ஊரை விட்டு போறோமேன்னு ரொம்ப வருத்தத்துல இருக்கும். சத்தியமா ரொம்ப ஃபீல் பண்றோம். அதனாலதான் என்ன கார்த்தி நிஜமா சொல்றேன், பிரதீப்லாம் எவ்வளவு தெரியுமா அழுதுட்டு வந்தான் வீட்டுல இருந்து கிளம்பும் போது. அது என்ன உண்மைதான்டா, ஜெயஸ்ரீ மட்டும் தான்டா அழுதுகிட்டு இருந்தா. முன்னெல்லாம் நான் எவ்வளவு மிஸ் பண்றேன் தெரியுமா? நிஜமா நான் எல்லாருமே ரொம்ப மிஸ் பண்றேன். டேய் ஆனா ஒரு விஷயம், ஒரே ஒரு விஷயம். ஆனா நேத்தி உன்னை ஸ்டேஜ்ல அந்த கோலத்துல பார்த்தோம் தெரியுமா? அப்படியே ஒரு மாதிரி எங்களுக்குலாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சுராச்சே. பேச்சுலரா எவ்வளவு ஜாலியா இருந்த பையன். சொல்றேன் என்னடா திட்டுற? சரிடா மாறிட்டான்டா, கல்யாணம் ஆன உடனே முதல் நாளே மாறிட்டான்டா. நம்மளுக்கு கெட்ட வார்த்தையில திட்டுறாங்கடான்டா. சரிடா ஓகேடா கார்த்தி, என்ஜாய் பண்றான். ஓகே, அடுத்து பிரபா நம்பர் ஓபன் பண்ணுங்க. ஓகேடா பாய். அந்த சின்ன பொறுப்பறை ஒரு சம்பத்துக்குட்டே உட்காந்துருக்கு. இந்த பசுவை எந்த அங்க எங்க ஆடிக்கி என்னடா எங்கடா எந்த கொல்லிய காணோம்? ஐயோ யாராவது காப்பாத்தினானே கத்தி வச்சு குத்திட்டாங்க. அடிடா அந்த ஆள்கிட்ட குத்துறான்ல சாகர பயிர் அடி, அப்பதான் சோறு போடுவான். அப்படி ஒண்ணு மானகிட்ட சோறு எனக்கு வேணாம். அப்போ ஒரு வாரத்துக்கு நீ என் வாயத்தா பாக்கணும். போ தருவ ஒரு வாய் சோறு சீக்கிரக்கு என்னெல்லாம் மான வேண்டிய குத்துடா. செக்கிட்ட ஓனர் சந்தோஷமா சோறு கொடுக்க. சேனலு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.